ஆல்ரவுண்டாக வாய்த்து கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி ஜெயராஜ் அவர்களுக்கு சம்பவத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இங்கு என்ஆர் ஜெயராஜ் மாப்பிள்ளை அவர்களுக்கு அன்பளித்து பெருமை அன்புள்ளத்துக்கு எங்கள் இசைக்கலைஞர் சார்பாக எங்களை கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூர்யா, கனகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியா வந்தனர். கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் விருது கொண்டு தாயிற் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சமைக்க மந்திரமில்லையின் அடிப்படை கணக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை பூட்டி வழங்குவது புனிதமான செயலின் அடிப்படையிலே அடியேனும் சக்தி லோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணவுக்கு எடுத்துக்காட்டியபடி என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவுடைய திருப்பாதந்தோடு ஆசைப்பட்டு இந்த அண்டசராசரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை காலத்திலே
இந்த ஞானத்திலே காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாடி இருந்து வாசி விடுக்கின்றார் பிண்டத்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்ல ஆசை பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்று அதன் பின்னாலே பார்க்கட சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமே இல்லை என உலக அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமிக்கு தொழுது ஆசை பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டுவிட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கழகம் செய்யப்படுகின்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் என்னையா பிரச்சனை உங்களுக்கு? இப்ப இந்த வாழையில அடிச்சு எடுத்து இருக்கிற கூட்டத்தை பூரா கிளச்சி விட்டீங்க. நீ வேற இதுக்கு வேற இருக்கிற அழகு கிளப்பி விடுறதுக்கு பாக்குறீங்களா? சரி, இருக்கட்டும். வாடை ரொம்ப மோசம். அடியும் இடியும் சத்தமாக முழங்க வேண்டும். இப்படித்தான் கழகம் இருக்கும் என்பதற்கு எச்சரிக்கையோடு யோசனை இருக்கிறார்கள். அப்படி அந்த எச்சரிக்கை உணர்வோடு அடியேனும் கழகம் செய்ய வேண்டும். அன்றால் கால் வைத்தால் கழகம் அதனால் கடந்த நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்று நல்லதொரு வேலைகளே நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் வரிப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பின் ஆக இந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய வகையிலே உலகத்தில் எல்லா உய்வுகளும் உயர்படி கொண்டால் அந்த உய்வுக்கு ஏற்படக்கூடிய வகையிலே முன்னவன் மூத்தவன் முழுமுதப்பொரு கணபதியை தொழ வேண்டும். காரணம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்து தொல்லி போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதுறதாக்கால் என்று கணபதி சிந்தையை நிறுத்து கதைக்கு நாயகனான் கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. ஓம் நமோ நாராயண. நாரதராக வேடந்தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் கீதை பிரியன் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி பத்தி கௌரவிக்கப்படுகிறது. நாரதராக வேடமேற்று நடிக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய எங்களுக்கெல்லாம் மூத்த கலைஞருமாகிய அன்பு அண்ணன் நமது மதுரை அருகாமையில் உள்ள கருவனூரைச் சேர்ந்த SVP கீதப்பிரியன் அண்ணன் அவர்களுக்கு அன்பு தம்பி கிழவமூர்த்தி தொழிலதிபர் சார்பாக இந்த கதராடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுட்டிய புண்ணியமான சம்பகுளம் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை பூரண புஷ்கலா அம்பிகா ஐயனாருடைய மகா குடமுழுக்க விழாவை சீரோடு சிறப்புடன் நடத்தி வரக்கூடிய கிராமத்து பொதுமக்களுக்கும் விழா புனிவர்களுக்கும் இந்த நாடகத்தை ஐயனாருடைய விழாவினுடைய குடமுழுக்க விழாவுக்கு நேர்த்தி கடனாக செய்யக்கூடிய அன்பு சகோதரர் உயர்திரு தொழிலதிபர் கிழவமூர்த்தி அவர் குடும்பத்தார்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை முன்னின்று நடத்தக்கூடிய விழா குழுவினர்கள் மற்றும் வருகை தந்த நாடக கலா ரசி பெருமக்கள், அருமை தாய்மார்கள், அன்பு மாணவ கண்மணிகள், வழிநடத்தக்கூடிய கண்ணியமிக்க உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மற்றும் இந்த நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒலிபெருக்க அமைத்தங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் வாழ்த்து கொள்ளக்கூடிய பெருநாளியைச் சேர்ந்த முத்து ஆடியர் நண்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வை உலகளாக ஒளிபரப்பக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் ஆரியூர் சகோதரர் நமது கண்டிலான் தங்கப்பாண்டியன் மற்றும் காடமங்கலம் முருகன் ஏகநாதன் கேபிள்ஸ் இந்த 3 நபர்களுக்கும் மும்மூர்த்திகளாக திகழ்ந்து இந்த உலகத்திற்கும் ஒளிபரக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே ஒரு மாபெரும் சிறந்த ஒரு நகைச்சுவை கலைஞராகவும் ஒரு ராஜ நடிகர் துணை ராஜ நடிகராக நாங்கள்லாம் இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு இணையாக இன்னும் சற்று கூடுதலாக பாடக்கூடிய ஒரு சரீரவளவும் சாரீரவளவும் சங்கீத ஞானமுடைய அன்பு சகோதரர் சண்முக ராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்புறம் கலைப்பணியை நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வள்ளலாம். ஆக கழகத்தின் வாயிலாக உலகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் இன்னவன் இனியான் என்று இனமுறை தெரியா வண்ணம் மன்னவன் இவன் தான் என்று மாமணி மகுடம் சூட்டி
தன்னுடன் கூட்டி உண்டு தார்மணி ஒருக்கி கொடுத்த மன்னவன் செய்த நன்றி மறைப்பேனோ பிறப்பிலுமே என்பார்கள். அப்படி ஏழேழு பிறவிக்கும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றுமே இடுமதிர்மன் நான் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே நானும் இந்த இடத்திலே நன்றிதலை தெரிவிக்க வேண்டும். காரணம், என் நன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கண்ட அடிப்படையிலே ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கு நினைக்கிறேன் இந்த செம்பக்குளம் கிராமத்திற்கு ஒரு இடைவெளி ஆயிடுச்சு. ஆமாம், அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை வாரி கொடுத்த வள்ளல்வர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்து எல்லாம் குருநாதனாக ஓம் சரபணபவ சண்முக வேலனை சிந்தனைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்க. ஓம் நமோ நாராயண. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை என்று கண்ணியமான முறையிலே இந்த கலியுகத்திலே கால் வைத்திருக்கிறோம். இருந்தாலும் இடம் என்பது இடம் பொருள் ஏவல் என்பார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு பெருமை உண்டு. அப்படி பெருமைகளை பார்க்கும் பொழுது கால் வைத்த இடம் கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக தென்படலாம். ஆனால் சிற்றூர் இருப்பது எங்கே என்று பார்க்கும் பொழுது குறிஞ்சி நிலத்திலே.
குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பெருமை என்று பார்த்துவிட்டால் இந்த நாட்டின் பெருமையை என்னவென்று பறைசாற்றுவோம். அப்படி பறைசாற்றுவதற்கு காரணம் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். அப்படி செங்கோல் வெடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் செய்ய பட்டியலை பார்க்கப்படுது. இந்த தமிழன் என்று சொல்லடா தலையில் நிமிர்ந்து நெல்லடா என்ற ஒரு வாசகம் இந்நளவிலும் காதலி ஒழிப்பதற்கு காரணமாக திகழ்ந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவனுக்கு சோரிட்டு தஞ்சை நெற்களஞ்சியத்துடைய இந்த நாட்டுடைய பெருமையை உலகெல்லாம் பறைசாற்றிய மாமன்னன் புகழை பாடி கதையின் அடிப்படையிலே மன்னவனை பொறுப்பாளித்தான் கழகத்தை ஆரம்பிப்போம் என்ற வழியிலே இதோ நஞ்சை கடல்களில் நாயகனை நீ வாழ்க, நடனமிடு காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமன மனமோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க. அஞ்சலிக்கும் மக்களுக்கும் வில்லையர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பயிலாடே வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பயிலாடே வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பயிலாடே வாழ்க. தமிழ் போல இணைந்து வாழ்வே தஞ்சை பெரிய கோயில்
நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நாடிலும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் சபையிலும் அமல் பேசாது இருந்து பழகின்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த புண்ணியமான பூமியிலே நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்பார்கள். அது நல்லதும் நடக்க வேண்டும் அனைத்தும் நாராயணன் செயல்பார்கள். என உலகை காக்கக்கூடிய கடவுள் அல்லவா? அப்படியெல்லாம் கண்ணோட்டத்தை மட்டுமே கண்ணியமான முறைகளை கடவுளையும் நாட்டு மக்களையும் நாடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்லதொரு காரணங்கள் ஏற்பட்டு விட்டாலும் இந்த இடம் நாடும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பலவிதமான அந்நியனுடைய ஆட்சி பிடிப்பிலே நாமெல்லாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இதற்கான விடுதலையை வாங்கி தருவதற்காக தேசமும் தெய்வீகம் இரண்டு கண்கள் என்று மதித்து பாடுபட்ட மாமன்னர், அதிலும் சுருக்கமாக சொல்ல தெய்வம் என்றால் போட்டி வணங்கக்கூடிய தெய்வீக திருமகன் புகழை பாடிவிட்டு பிறகு நாம் கழகத்தை வெளியிடுவோம். ஓம் நமோ நாராயணா. உண்மை சொன்ன ஒரு துறவி பல நன்மை செய்த தனி பிறவி மன்னவரில் தலை சிறந்த பசும்பொன் மகனின் அரு சுரக்கும் கண்ணிரண்டில் அருள் இருக்கும் உங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் கன்னி தமிழ் நாட்டினிலே அந்த மன்னவரின் பேர் இருக்கும். கன்னி தமிழ் நாட்டினிலே பசும்பொன் மன்னவரின் பேர் இருக்கும். பாடுவது
நன்றி நன்றி. தெய்வீக திருமகன் புகழை திக்கட்டும் பாட வேண்டும் என்ற மனம் நிறைவாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய தெய்வீக திருமொழிய தாயார் பிறந்த ஊர் மானாமதுரை அருகாமலே தேலி கிராமம். அந்த தேலி கிராமத்தில் நேற்று நாடகம். நேற்று இந்த தெய்வீக திருமகனை பெற்றெடுத்த தாயாருடைய எல்லையிலே நேற்று நிகழ்வு நாடகம் நடந்தது. மன மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று அந்த திருமகனை பெற்றெடுத்த அந்த தாயுடைய உள்ள அன்பு ஆசையோடு அகிலமெல்லாம் தெய்வமாகக்கூடிய மன்னவர் பூமியிலே அன்னவர் புகழை பாடுவது எங்களுக்கெல்லாம் பெருமை. அந்த பெருமிதை தேடக்கூடிய வகையிலே உலகத்திற்கெல்லாம் உய்வதனை தேட வேண்டும் என்றால் இப்படி உயர்ந்த உள்ளங்களை நாம் நாட வேண்டும். அப்படி நாடி வரும் பொழுது மனம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் பார்த்தால் பச்சை புல்வெளியில் படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள், எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குள்கள் கவிவாடி கொண்டிருக்கிற அற்புதமான வேளை, அழகுமிக்க நந்தவனம், இது யாருக்குத்தான் சொந்தவனமோ என்று என் மனது சிந்தனையை துடுகிறது. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி 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 என்று எத்தனை விதமான நாடு இருந்தாலும் நம் தேசத்துக்கு கொண்ட தெய்வீக திருமொழி புகழை பாட வேண்டும் என்று பாருங்கள். ஹலோ அன்பு தம்பி மிருதங்கல் சக்கரவர்த்தி, நமது மரவர் வருங்குடி சேகருடைய வாத்தியாருடைய பிள்ளையுமாகிய அன்பு தம்பி ரெட்டியப்பட்டி கண்டெடுத்த ஜிபி பரணி அவர்களுக்கு சம்பவளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் தேவர்குல புரட்சி பூக்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வளரும் இளங்கலைஞர், ஒரு பட்டதாரி கலைஞன் தம்பி பரணி அவர்களுக்கு நமது சம்பவக்குளம் சார்பாகவும் தேவர்குல புரட்சி பூக்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பர்களுக்கு அவர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி நன்றிகிறத வணக்கம். அந்த அடிப்படையிலே தென்னாட்டு மக்களைகளெல்லாம் இந்த சேது நாட்டு பிறந்த தெய்வீக திருமண் புகழை எப்படி பாடுவோம்? சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, அவர் தேடிய மொழிவே தேவர் தான் தம்பி, தேவர் தான் தம்பி, சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, அவர் தேடிய மொழிவே தேவர் தான் தம்பி, பசும தேவர் தான் தம்பி, நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. குலத்தில் பிறந்த என் குலத்தோர் பாடுபட்டார் தம்பி, குலத்தில் நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, அவர் தேடின விடிய மொழிபெயர்த்தும் தேவர் தான் தம்பி, பசும தேவர் தான் தம்பி, நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. நல்லவனே அவன் நல்லவனாக வாழ்ந்தவன் தான் தம்பி, நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, அவர் தேடின விடிய மொழிபெயர்த்தும் தேவர் தான் தம்பி, பசும தேவர் தான் தம்பி, நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, தெய்வம் தான் தம்பி, பசும தெய்வம் தான் தம்பி. ஆக தெய்வமான கருதி அவருடைய உண்ண ஒருபடி பாட வேண்டும்.
பாட வேண்டும் என்று பாடிக்கொண்டு இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி தானே தெரிவிக்கக்கூடிய நல்லதொரு வேலை. ஆக வந்து நேரமாகி விட்டதே அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இடத்துல யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்க. நமோ நாராயண என்ன சோ ஆலோலம் சோ அடடட என்ன ஒரு சாரீர வளம், என்ன ஒரு சங்கீத கானம். ஆய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தின் முதலை ஆராய்ந்து ஆலோலம் சோ என்று அழகான முறையிலே கவிதை பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள் காலமகள். இப்படியெல்லாம் சாரீர வளப்படுத்த மாதரசி சங்கீத ஞானம் ஏற்பட்டு விட்டால் இவளை சந்திக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். ஏனென்றால் பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையிலே நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அதற்கு கொக்கர சர்வபூதியாக இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு கண்ணங்கரையில் இருக்கும் குயிலின் குரல் ஓசை மிக இனிமையாக இருக்கும். ஆமையா அதுலதான் இருக்கு பொறுப்பு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் தெரியணும். ஏன்னா முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பதை நட்பு என்றான். அடுத்தது காட்டும் நெஞ்சம் பள்ளிக்கு போல் கடுத்தது காட்டும் முகம் என்றார் வள்ளுவன். அப்படி பார்த்து முகத்தை பார்த்தே தெரிஞ்சு வரும் இல்லையா, இது இப்படித்தான் இருக்கும். அதனாலே உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று இவள் உரிமை குரலை பயன்படுத்தி ஆலோசனை செய்து பாடுகிறார். இவளுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுப்போம் நாம். கதை சொன்னான் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை செய்த
உள்ளங்களை ரத்தம் இழந்ததை குமைந்து சிரிப்பது சதியம்மா உலகளை அழைத்திட ஊர்கள் பலருட பாரம்மா உள்ளத்தை தெரிந்திட பாருங்க எவருட சொல்லம்மா நானும் உங்கள் ஊரவை அருமையான கானங்களை அன்போடு பன்மொழித்து பாடிக்கொண்டதற்கால் பைந்தமிழ் செல்வி. இப்படியெல்லாம் சரிய வளத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களை சந்திப்பதுதான் முறையாக இருக்க வேண்டும் என்றால் சந்திப்பதும் சிந்திப்பதும் கந்தன் வசம் என்பார்கள். அதுதானே உண்மை. ஏனென்றால் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதர் என்று அமுதமணி காலங்களை அன்போடு பாடிக்கொண்டிருக்கிறாள். அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அடடா ஓர் தேவனையும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும் அமுதமழை பொழியும் முழு அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அடடாமு தேவனையும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும் அமுதமழை பொழியும் முழு அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே.
காரியத்துக்கெடு